ஹாய் வணக்கம். திஸ் இஸ் ஒரு விஜே மாதிரி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவில் மிச்சிகன் ஸ்டேட்டில் லான்சிங் அப்படின்ட்டு ஒரு சின்ன சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டோட தலைநகரம். ஓகேவா? அந்த தலைநகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஓல்டு காரோட மியூசியம் வந்து இருக்கு. ஸோ அந்த மியூசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்டான நூற்றுக்கணக்கான கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கு. அது வந்து ரொம்ப ஓல்டான கார் இருக்கு. 1940 வந்து பண்ண கார் இருக்கு, 80s பண்ண கார் இருக்கு. இது மாதிரி நிறைய கார்கள்லாம் வந்து இந்த இந்த இடத்துல வந்து இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது அந்த மியூசியத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்டான என்ஜின்ஸ், நிறைய டிஃப்ரெண்டான கார், ஸ்போர்ட்ஸ் கார், அது மட்டும் இல்லாமல் ட்ராலி, பழைய காலத்தில் வந்து யூஸ் பண்ண அந்த தேர் மாதிரி உள்ள கார்ஸ், இது எல்லாமே இருக்குது. அதோட என்ஜின்ஸ் இருக்குது, நிறைய மெஷின்ஸ் இருக்குது, நிறையா அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷனோட மெஷின்ஸ் வந்து இருக்குது, என்ஜின்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துக்கிட்டே பேசுவோம். Hi. Hello there. Hi, how are you? But, Any tickets? We have to take any ticket? pardon? We have to take any tickets for entrance? Yeah, tickets are right here. How much? Do you want to do that while I go Sure. finish the bathroom? So adults are $10. Can I take video? No problem. Yeah. Just for YouTube. Oh, for YouTube. Oh, jeez. So adults are $10, seniors $7. Okay. And then youth are $7. Oh. Done? Thank you. ஸோ நம்ம ஸ்டோரியிலலாம் வந்து நிறையா பார்த்துருப்போம், நிறையா வரலாற்றுலாம் வந்து பார்த்துருப்போம். தனி ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே மாற்றின கதையெல்லாம் வந்து நம்ம வந்து நிறையா ஸ்டோரியில் வந்து பார்த்துருப்போம், நிறையா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 ஓல்டு ஷோரூம், ஓல்டு ஒரு காரோட மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா 1890 வந்து இது வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது ஒரு தனி மனிதனால் வந்து உருவாக்கப்பட்டது. ரேன்சன் ஏலி வோல்ட்ஸ் அப்படின்ற ஒரு நபரால் இந்த கேசோலின் பயன்படுத்தி தயாரிக்கப்படுற ஓல்டு காரோட கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சு அதுலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கார் மியூசியம் தான் இது. அது இன்றளவு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய ஓல்டு கார்லாம் வந்து இங்கே இருக்கு. அந்த ஓல்டு காரை வந்து இன்னும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஸ்டாஃப்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்காங்க. டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இது வந்து இருக்கும். ஸோ இதில் உள்ள கார்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நிறையா, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்தேன். ஸோ சுற்றி பார்க்கும்போது நிறையா இந்த கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து வந்தோன்னே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணால் இதை வந்து ரசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு காரையெல்லாம் ரசிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு மறுபடியும் தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ ரேஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைல் கிடையாது, நியூ ஸ்டைல் தான். நியூ ஸ்டைல் ரேஸ் கார். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓல்டு கார் இருக்குது. ஸோ இந்த கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1966 வந்து கண்டுபிடிச்ச காரு. சரிதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஊரில் பயன்படுத்தின அம்பாசிடர் கார் மாதிரி ஒரு கார் இருக்குது. ஸோ இது வந்து அம்பாசிடர் காராக என்னன்னு தெரில. ஸோ மேபி இதோட கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. கலர் இது வந்து 1953 வந்து இந்த கார் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய கார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1917 வந்து கண்டுபிடிக்கப்பட்ட காரு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரோட்டில் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் எவ்வளோ ஜொலின்னு ஜொலிக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு ரெட் கலர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கார் வந்து 1969 வந்து தயாரிக்கப்பட்ட காரு. காரோட பேரெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹஸ்ட் வோல்ட்ஸ்ன்றது தான் வந்து இந்த காரோட பேர். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்ஸ் மொபைல் ஸ்டேர்ஃபயர் கப்பல் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1963 வந்து தயாரிக்கப்பட்ட காரு.
ஸோ நிறைய கார் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அப்படியே ஓரளவு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஒரு அம்பாசிடர் ஸ்டைல் காரு. ஆனால் இது வந்து ஆக்சுவலி வந்து அம்பாசிடர் கிடையாது. இந்த காரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்ஸ் மொபைல் கார். ஸோ அந்த கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பாருங்களேன், அந்த இது கார்லேயே வந்து நின்றுட்டு பியர் சாப்பிட்றது மாதிரி ஏதோ கிளாஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு போட் கைப்படகு மாதிரி ஒரு படகு ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஒரு கன்வெர்ட்டபிள் கார். ஸோ இது மாதிரி வந்து இங்கே நிறைய கார் இருக்குது. அம்பாசிடர் ஸ்டைலில் வந்து நிறையா இருக்குது. வோல்ட்ஸ் மொபைல் ஹைட்ரோமேட்டிக் டிரைவ். ஸோ அது மாதிரி கார் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து இருக்குது. இது மட்டும் கிடையாது, பின்னாடி வந்து இருக்குது. பின்னாடி வந்து இன்னொரு ரூம் இருக்குது. அது வழியாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின்ஸ், காரோட என்ஜின்ஸ் தான் வந்து இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு என்ஜின்ஸோட ஸ்டைல் இது எல்லாமே நிறைய என்ஜின்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து என்ஜின் எப்படியெல்லாம் வந்து தயார் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு அந்த என்ஜின்ஸோட ஸ்டைலு, அதோட ஃபியூல் ஸ்டைலு, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ஸ்க்காக வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆல் வந்து என்ஜின்ஸ். ஸோ நிறைய என்ஜின்ஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து ஓரளவு காமிக்கிறேன், ஜஸ்ட் பார்த்துங்க. இதுவும் ஒரு பழைய என்ஜின், ஆனால் பெயிண்ட் அடித்து நீட்டாக புதுசாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1966 1956 அந்த டைமில் வந்து உருவாக்கப்பட்ட கார்கள். ஸோ இது எப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து வெளியில் பார்ப்போம். இது வழியாக வந்து இந்த ஒரு கார் இருக்கு பாருங்க, சின்ன கார் இருக்கா. இது வந்து ஓல்டு மொபைல்ஸ் அண்ட் ஜென்ரல் அந்த மிலிட்ரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ண கார்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மிலிட்ரியிலேருந்து கொடுத்த வாட்ச்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மிசைல்ஸு, அது புல்லட்டு, அது மாதிரி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸ்மாலாக இருக்கிற. ஸோ இந்த ஒரு கார் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா குதிரை வண்டி வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருக்குது. இந்த காலத்துலையும் எப்படி தான் இருக்குது. ஸோ ஓல்ட் இஸ் கோல்டு அல்லவா. ஸோ அது வந்து நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண வால் கத்தி. வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம் வோல்ட்ஸ். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, இந்த ஓல்ட் கார்ஸோட ஒரு மியூசியத்தை. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆள் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ பேர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த போர்டு ஃபுல்லாக வந்து அவங்களோட மெயின்டைன் பண்ண பேர் தான் இருக்குது இன்றைக்கி மெயின்டைன் பண்ணுறவங்க வரைக்கும். அது வந்து ஏன்னா 1864 வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர்லாம் கடந்து இப்படி வந்துருக்கு 1950 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இன்ன வரைக்கும் வந்து அவங்க போர்டு வைக்கல, ஏன்னா அந்த போர்டே வந்து பத்தலை. ஸோ இங்கே உள்ளதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து கன்வெர்ட்டபிள், அந்த ஓல்டு ஸ்டைல் கார்ஸ், கன்வெர்ட்டபிள் கார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1940 கன்வெர்ட்டபிள். அண்ட் இது வந்து ஓல்டு ஸ்டைல் மிச்சிகனோட நம்பர் பிளேட் தான் வந்து போட்டிருக்கு. ஸோ ஓல்டு ஸ்டைல் கார், கலிஃபோர்னியா ஓல்டு ஸ்டார் கார், லேன்சன் வேகன் ஒர்க்ஸ். ஸோ அந்த காரோட பேர் வந்து ரியோ ஃப்ளையிங் கிளவுட் செடான். ஹெரால்டு மெர்லின் கூப்பர் இதான் இந்த காரோட பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா மர்ஃபி வாக்கர் இந்த பிளாக் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் மெமோரி ஆஃப் டிசி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸோட பிராண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து நியூவாக இருக்குது. பட் வந்து 1940 1950 வந்து யூஸ் பண்ண கார்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் க்யூப் கார். ஸோ இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 சிலிண்டர் கார், சரிங்களா, 8 சிலிண்டர் கார். ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா 110. இதை பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த காலத்தில் வந்து கூட்டு வண்டி மாதிரி போவாங்கள்ல,
அந்த கூட்டு வண்டி ஸ்டைலில் தான் இருக்குது. பட் ஒரு பல்லக்கு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு வந்து டயர்ஸ் இருக்குது. மேபி குதிரையில் மாட்டி இழுத்து போவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணப்பட்ட 1958 அண்ட் 1940 1960s வந்து யூஸ் பண்ணுற கூட அந்த இது புல்லு வெட்டும் இயந்திரம், புல்லை கட் பண்ணுறதுக்கு இப்போலாம் வந்து நிறைய மாடல் மிஷின்லாம் வந்துட்டு, அந்த காலத்தில் இப்படி கையில் தான் வச்சு கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிஷின்ஸ் இருக்குது. இன்னொன்று காமிக்கிறவாங்க உங்களுக்கு, அந்த பழைய ஓல்டு காரோட ஒரு ஓல்டு வெஹிக்கல், அந்த காரோட ஸ்ட்ரக்சர் அது உள்ளெல்லாம் போக முடியாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1860 வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி அது வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் 2 கார் தான் வந்து அந்த பழைய கார்லாம் வச்சு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. இந்த பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஸ்டாங் ஸ்டைலில் இருக்குது. பட் இட்ஸ் நாட் மஸ்டாங். காரோட நேம் வந்து இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து டைட்டில் வின் பண்ண கார். இதுதான் வின் கார், ரொம்ப ஓல்டான காருங்கிற ஒரு டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த காரோட பேர் வந்து என்னன்னு தெரியல. டெல்மாண்ட் 88 இந்த காரோட நேம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ஸ் மொபைலில் வந்து வின் பண்ண காரு. பழைய காரில் வந்து நிறையா நூற்றுக்கணக்கான கார் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இதான் அடிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூட்டு வண்டி ஜீப் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் ஸ்டைலில் உள்ள காரு, ஜீப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீப் கார். ஸோ இது சும்மா ஸ்டைலுக்காக வச்சுருக்காங்க. இது ஒரு ஓல்டு ஸ்டைல், அந்த கிட்ஸ் கார் மாதிரி இருக்குது. எவ்வளோ கார்கள் இருக்குது பாருங்கள். ஆட்டோ மாதிரி, ரிக்ஷா மாதிரி ஒரு கார் இருக்குது. ஒரு கொடை வச்சு ஒரு கார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஊர் ரிச்சா வண்டி இருக்குல்ல, அதே மாதிரி வந்து இது வந்து நம்ம ஊர் ரிச்சா வண்டி மாதிரி ஒரு கார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிரீன்ஸ் நைஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1830 வந்து உள்ள காரு, 1930 உள்ள காரு டுராண்ட். ஸோ நான் ஓவரால் வந்து இந்த காரோட கம்பெனி வந்து பார்த்தாச்சு. இது வந்து இந்த சிட்டியில் உள்ள போலீஸ் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து போலீஸோட வாகனம். போலீஸ் வாகனம் வந்து இப்போ உள்ளதெல்லாம் ரொம்ப மாடர்ன் ஸ்டைலாக இருக்கும் அமெரிக்காவில். அந்த காலத்தில் வந்து இப்படி தான் இருந்திருக்கு, லைட் எரியுது மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பழைய காலத்து இது ட்ரக் இன்ஜின். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கல்ஸ். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன், பார்த்தீங்களா, வுட்டில் வந்து அதோட இது இருக்குது, வுட்டில் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கார் இருக்குங்க. ஒவ்வொரு காரோட நேம்ஸ்லாம் வந்து இதை படிக்க முடியல, ஏன்னா நிறைய கார்ஸ் இருக்கிறதுனால வந்து பண்ண முடியல. ஸோ இது ஒரு கார், இது வந்து ஓல்டு ஸ்டைல் கார். 1929 வந்து இது வந்து ரோட்டில் வந்து போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு கார் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கூட்டு வண்டி மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கைஸ், அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சிகன் லான்சிங் என்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மிச்சிகன் ஸ்டேட்டோட ஒரு கேபிட்டல் சிட்டி. இங்கே உள்ள மிக பழமையான 1860 வந்து ஒன்று சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அது மேலும் படிப்படியாக வந்து அது வந்து வளர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து சில பேரால் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கப்படுகிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கார்களோட கலெக்ஷன் இருக்குது. ஓல்டு காரோட கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார் லவர்ஸ் இருப்பாங்க, பைக் லவர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி ஓல்டு காரு, அந்த ஓல்டு திங்ஸை வந்து, பழமையான திங்ஸை வந்து பொக்கிஷம் மாதிரி காக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி காத்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து அது இன்றும் 2026 வரைக்கும் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. எவ்ரி இயர் வந்து இங்கே வந்து காம்படிஷன் வைக்கிறாங்க. எப்படின்னா எந்த கார் வந்து ரொம்ப பழமையான காரு அப்படின்ற ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் கார் இருக்குது, அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியாது நிறைய நண்பர்களுடைய வீடியோ பார்த்து இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து எப்படி லைக் பண்ணியிருக்கீங்க, லவ் பண்ணுறீங்களா என்னன்ட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள்.
ஸோ இந்த பழமையான ஒரு கார் மியூசியத்தை வந்து உங்களுக்கு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ நான் பயணிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஒரு ஓல்டு அந்த மியூசியம்ஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ராவல்ஸு வந்து நம்மளுடைய வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஜய் மாரி. See you, bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.